வணக்கம்ப்பா. நாங்க இன்னைக்கு எங்க கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம். வாங்க கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறத பார்க்கலாம். கட்டா இங்கே அந்த ஸ்கேட் முந்திரி. வணக்கம்ப்பா. நாங்க கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம். அதனால பொங்கல் வைக்கிறதுக்கு முந்திரி வறுக்க போறோம். இங்க இருந்தே வறுத்து அடிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம அப்படியே பொங்கல்ல போட்டுக்கலாம். அதனால வறுக்கிறோம். அவ்வளவுதான், முந்திரி வறுத்தாச்சு. ஏலக்காய், நம்ம ஏலக்காவை முந்திரியில போட்டுக்கலாம். முந்திரி ரெடி, ஏலக்காய் ரெடி. ஓகே, போலாமா? வாங்க. மஞ்சள் குங்குமம் வைக்க போறோம். உங்க பண்ணி அடுப்புல வச்சுக்கலாம். கற்பூரம் வச்சுக்கலாம். திரௌபதி அம்மன் பொங்கல். அப்பா நல்லா இருக்கு, சூப்பரா போகுது. சக்கரை பொங்கல் வைக்க போறோம் நாங்க எங்க ஊர் கோயில்ல. திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா, அதனால நாங்க பொங்கல் வைக்க வந்திருக்கிறோம். பொங்கல் வச்சுட்டு பார்க்கலாம். இது பித்தளை பானைல கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். பித்தளை பானை கொஞ்சம் சூடு ஏற லேட்டா தான் ஆகும். சக்கரை பொங்கல் வைக்கிறது எப்படின்னா, ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பச்சை பருப்பு அதை வறுத்துக்கணும். வறுத்து அரிசியும் பச்சை பயிரும் ஒன்னா போட்டு கழுவிடணும். கழுவி அது எவ்வளோ ஒரு குண்டால வைக்கிறோமோ அந்த அளவு 3/4 குண்டா தண்ணி வச்சு வச்சிடணும். வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெல்லம் போடணும். தண்ணி நல்லா சுண்டதுக்கு அப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டு நல்லா இறுவி வரும்போது முந்திரி திராட்சை நெய் ஊற்றி இறக்கணும். அவ்வளோதான் பொங்கல். என்ன ஒன்று, தண்ணி நல்லா வத்துறதுக்கு முன்னாடியே நம்ம வெல்லம் போட்டோம்னா தண்ணி வத்தவே வத்தாது, பாயாசம் மாரி இருக்கும். அதனால நல்லா தண்ணி வத்துறதுக்கு அப்புறம் நம்ம வெல்லம் போட்டோம்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் பொங்கி வரும். பொங்கிடுது. கிழக்க பார்த்துதான் பொங்கி இருக்குது. நல்லது கிழக்கு பார்த்து பொங்கனா. வீட்லயே அரிசியும் பச்சை பருப்பையும் ஒன்னா போட்டு கழுவி வீட்லயே அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டேன்பா. இங்க போய் ஜான்ஸ்ல நிக்கணும் வந்துட்டு நான் வீட்டுல இருந்தே ரெடி பண்ணி வந்துட்டேன். அப்படியே வந்த உடனே அடுப்புல தூக்கி வச்சுட்டோமா, சீக்கிரம் வேலை. அதான் ஈஸியா இருக்கும். தண்ணி எல்லாம் கரெக்டா வீட்டுல இருந்தே எடுத்துன்னு வந்துட்டேன். நான் அப்படியே தூக்கி அடுப்புல வச்சிட வேண்டியது. அடுப்பு ரெடி பண்ணி அவங்க கேட்பாங்க, வீட்லயே பொங்கல் வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ல. டேங்க் தண்ணி பழைய தண்ணி, அதனால நம்ம வீட்டுல இருந்தே எடுத்துன்னு வந்துருவோம். கழுவி கிட்ட தானே வீடு, அப்படியே கழுவி எடுத்தாந்து அப்படியே வச்சிருவோம். பக்கத்துலதான் வீடு, கோயில் பக்கத்துலதான்.
போயிட்டீங்க. தூரமா இருந்தா எடுத்துன்னு போகும்போது தழும்போம், தண்ணி ஊத்தோன்னு கஷ்டப்படணும். இதோ ஒரு 2 எட்டு எடுத்து வச்சா கோயில் அப்படியே எடுத்து அடுப்புல வச்சிட வேண்டியதான் எடுத்துன்னு வந்து. விளக்கு செஞ்சாச்சு. வெல்லம் போட்டுக்கலாமா பொங்கல்ல? கொஞ்ச நேரம் முந்திரி ஏலக்காய் இருக்குது அதுல. நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான், பொங்கல் ரெடி. விளக்கு ரெடி. ரெடி, போலாமா? பொங்கல் ரெடி, வாங்க போய் சாமி கும்பிடலாம். சாமி இது மல்லிகை. எப்படி இருந்தது பொங்கல் வச்சது? சாமி கும்பிட்டோம். சூப்பரு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்பா. வந்து சாமி கும்பிட்டுட்டோம். பொங்கல் வச்சுன்னு வந்து இங்க பாருங்க, பொங்கல் வச்சுன்னு வந்துட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. இப்ப பொங்கல் போய் சாப்பிடலாம். கோயில்ல இருந்து இப்பதான் வந்தோம். வந்த உடனே சாமி படைச்சாச்சு. இப்ப நம்ம பொங்கல் சாப்பிடலாம். எடுத்துட்டு போய் வாங்க போலாம். வாங்கப்பா பொங்கல் சாப்பிடலாம். வெல்லம் போட்டு, வெல்லம் பொங்கல், சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க, வெல்லம் போட்ட பொங்கல். வாங்க சாப்பிடலாம். தலைன்னு இருக்கு பாருங்க, சூப்பரா. பொங்கல் நிறைய நெய் ஊத்தி முந்திரி எல்லாம் போட்டு சூப்பர் பொங்கல். தட்டுல வச்சு சாப்பிடலாமா? சூடா இருக்கு. பொங்கல் சாப்பிடலாம், எல்லாரும் வாங்க. டாடா பாய்ப்பா.